இன்னைக்கு நம்ம வீடியோவில் அவல் கேசரி எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் உலர்த்திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 கப் அவல் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 கப் அவல் எடுத்துக்கிறதுனால 2 கப் வெல்லம் எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கலாம். வெல்லம் கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரி வறுத்த நெய்யிலேயே அரைச்சி வச்சிருந்த அவலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் அவல் ஃப்ரை ஆனதும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அவல் கட்டி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஏலக்காயை தட்டி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய்ச்சின வெல்லத்தை வடிகட்டி அதை ஆட் பண்ணிக்கலாம். கட்டி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதில் 4 கரண்டி நெய் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி உலர்த்திராட்சையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்டியான அவல் கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.